வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம மேகி நூடுல்ஸை வச்சு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக ஒரு டிஃபன் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் தேவை. இதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். நூடுல்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 2.5 கப் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோ நம்மளோட நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் கடலை மாவு போடுங்க. இதில் 2 பெரிய ஸ்பூன், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பேக்கெட் மேகியோட வர டேஸ்ட் மேக்கர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்க போகிறோம். இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா லூஸாக கரைச்சிக்கோங்க. இதில் ஒரு நறுக்குன பெரிய வெங்காயம், ஒரு நறுக்குன தக்காளி, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க காஞ்ச மிளகாயை அரைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துடலாம். நூடுல்ஸில் ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா அதை நல்லா வடிச்சிட்டு சேருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நீங்கள் ஊத்தப்பம் மாதிரி தோசைக்கல்லையும் ஊற்றலாம், இல்லை பணியாரக்கல்லையும் ஊற்றி எடுக்கலாம். நான் இங்கே பணியாரக்கல் யூஸ் பண்ண போகிறேன். பணியாரக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா இதை வேக விடுங்க. இதோ ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பிடலாம். இப்போ 2வது பக்கமும் நல்லா வேகணும். வெந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு வரணும், அது வரைக்கும் வச்சிருங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். இது நல்லா வெளியில் மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நூடுல்ஸ் வச்சு செஞ்சுருக்கிறதால டொமேட்டோ சாஸை காம்பினேஷனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.